சார் இப்போ இவங்க இவ்வளோ நேரம் பேசி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இவங்களும் ஒரு ஃபீமேல் எனர்ஜில இருக்காங்க அப்படிங்கிறதே நான் கன்சாலிடேட் பண்ண முடியுது. அது யாரோட தப்பு? அது எங்க கூட ஒழுங்கா நீங்க பார்க்கும்போதே எனக்கு தெரியல சார். இப்போ என் ஃப்ரெண்டும் பார்த்தோன்னே சொன்னாங்கப்பா எனக்கு யார் இது பொண்ணு பையனே எனக்கு வித்தியாசம் தெரியல, நான் யாரையாவது ஏதாவது பண்ணிட போறேன் அந்த மாதிரி சொல்றாங்க சார். நீங்க வந்து என்ன கேக்குறீங்க? அவங்க எல்லாரையும் பார்த்து நீ ஏன் என்னைய மாதிரி இல்லைன்னு கேக்குறீங்க. அவங்க நான் ஏன் உன்னைய மாதிரி இருக்கணும்னு கேக்குறாங்க. நீ என்னைய மாதிரி இருந்தா தான் பொண்ணுங்கிறீங்க. அதுதான் அவங்க கேக்குறாங்க. நீ என்னைய மாதிரி தான் பொண்ணு, நீ எப்படி சொல்றீங்க? சரி அப்ப நாங்க சொல்லிட்டோமா எங்களை மாதிரி இருந்தா தான் பொண்ணு? ஓகே தான் சார், எங்களை மாதிரி இருந்தா தான் பொண்ணு. நீங்க எல்லாருமே சுத்தி சுத்தி ஒரு பாயிண்ட்ல மையமா வந்து நிக்கிறது என்னன்னா, எனக்கு உங்களை பார்க்க ஃபீமேல் மாதிரி உணரல, ஒரு பாய் மாதிரி உணர்றீங்க அப்படிங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்டாக வைக்கிறது என்னன்னா, நான் உங்களை ஏதாவது வச்சு நீ ஃபீமேல் மாதிரி இல்லைன்னு அது சொல்லலை. ஆனால் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நீ பாய் மாதிரி இருக்குன்னு முடிச்சிருக்கீங்க. நாங்கள் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோமா? நீங்கள் ஏன் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே தொடர்ந்து போகிறீங்க அப்படிங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்கீங்க. இப்போ யாராவது ஒரு ஹேர் ஸ்டைல், இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஹேர் ஸ்டைலை வச்சு இந்த ஹேர் ஸ்டைலில் இருக்கவங்க தான் பொண்ணு, மற்றவங்களாம் பொண்ணு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஓகே, இப்போ நீ நிறைய முடி வச்சிருக்கீங்கல்ல, இதை பராமரிக்க என்னெல்லாம் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். நான் வந்து டெய்லியும் கறி லீவ் சாப்பிடுவேன். பச்சையா சாப்பிடுவீங்களா? ஆமாம், அது வந்து ரியலாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம், ஏன்னா இன்டேக் தான் இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, அதனால நான் அதை சரி ஃபாலோ ஓகே. பண்ணுவேன். வித்தியாசமாக கேட்குறேன், நான் கேட்குறேன் வித்தியாசமாக இந்த ஹேருக்கு நான் அதை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எக் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒயிட் எக் மட்டும், எல்லோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் எக் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவோங்க சார். ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருக்கணும். ஓகே. சார் ஆக்சுவலி ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. நான் 3 விதம் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குல்ல, அந்த ஃப்ளாக்ஸ் சீடு நல்லா பாயில் பண்ணனா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும், அது கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கஞ்சி தண்ணி இருக்குல்ல, ரைஸ் வாட்டர், அது கூட யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் சாஃப்ட் ஆகும். ஐ திங்க் இது நிறைய பேருக்கு தெரியும் இல்லை தெரில. பியர் இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி குட் கண்டிஷ்னர் டு த ஹேர். நான் அது யூஸ் பண்ணுவேன். லைக் ஹேர் வந்து ஷைனாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பியர் ஷாம்பு வருது, பட் ஆனால் வந்து பியூர் பியர் ஆல்கஹால் இருக்குது, அது யூஸ் பண்ணுவேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஹென்னா யூஸ் பண்ணுவேன். ஹென்னாவோட அவங்க எக் சொன்னாங்கல்ல, ஒயிட் சொன்னாங்க, நான் எல்லோவும் போடுவேன். ஆன் டாப் ஆஃப் இட் அதில் ஆயில், நார்மலாக எந்த ஆயில்னாலும் ஓகே தான், பேராஷூட் ஆயில், பீட்ரூட் சாறு போடுவேன். ஸோ நம்ம வந்து ஹென்னா மட்டுமே போட்டால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலரில் லுக் கொடுக்கும். நம்ம பீட்ரூட்டோடு போடும்போது அது வந்து ஒரு பர்கண்டி கலர் கொடுக்கும். ஸோ அதோடு சேர்த்து இப்போ வந்து இது நார்மல் தண்ணியில் கலக்கிறதுக்கு பதில் டீ டிகாஷனில் கலக்கும் போது நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஹென்னா மோஸ்ட்லி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து நேச்சுரல் கண்டிஷ்னராக வந்து எக் வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, இல்லை ஒரு சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக பனானா இல்லைனா வந்து கர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி வளர்க்கக்கூடிய முடியை ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த முடியை வச்சு ஷோகேஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும்ல, மற்றவங்க அந்த முடியை பார்க்கணும் அப்படிங்காக என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். பின்னல் போட்டு பூ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பின்னல் போட்டு மல்லிப்பூ வச்சாலே எல்லாருமே பார்த்துருவாங்க சார். ஓகே, அதுதான் மெயின். ஆமாம் சார். வேறு ஸ்டைல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நம்ம வந்து ட்ரெண்டியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுருவேன் நான். ஒயிட் சாரி வேர் பண்ணியிருக்காங்கல்ல சார், அவங்க இத்தனைக்கும் இவங்க எல்லாம் அந்த அம்மா இவ்வளோ நேரம் நம்மளை யாருமே சொல்லி கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டுலாம் வந்து நம்மளை யாருமே சொல்ல நினைச்சாங்க. அந்த அம்மா மார்னிங் பார்த்ததுமே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டேன் சார். அது ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கு அவங்க ஹேர், அதனால அது இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதில் ஆக்சுவலி வந்து அவங்க அந்த சாரீ வியர் பண்ணியிருக்காங்களா, ஒயிட் சாரீ, அவங்களோட ஹேர் வந்து பயங்கர டென்சிட்டி. லென்த் வளர்க்குறது கஷ்டம் கிடையாது, டென்சிட்டியோட வளர்க்குறது தான் ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒன்று புரிஞ்சிருச்சு, முடி லென்த்தாக இருந்தாலும் பொறாமையாக இருக்குது, சில்கியாக இருந்தாலும் பொறாமையாக இருக்குது. நான் நினச்சேன் இந்த பொண்ணு நல்லா முடி வச்சிருக்கேன்னு. அவங்களுக்கு உங்களை பார்த்து போறாம, உங்களுக்கு அவங்கள பார்த்து போறாம, உங்களுக்கு யாரை பார்த்து போறாம? எனக்கு அவங்களோட ஹேர் மாதிரி வேணும்னு ஆசையா இருக்கு சார். யாருக்கு யாரை பத்தி நிம்மதியே கிடையாது, யாராவது பார்த்து போறாம மட்டும் இருக்குது. ஏன்னா சூப்பர் சில்கியா இருக்கு சார் அவங்களோட ஹேர். இந்த தேர்ட் ஒன்று, இந்த அக்கா வந்து நான் பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், வேனில் வரும்போது மடிச்சு போட்டிருந்தாங்க. வந்ததுலேருந்து ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா பேசவே இல்லை. உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்களா அவங்களுக்கு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முடி கொட்டுதுன்னு. அவங்க இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படின்னு தெரில, போகிறப்ப ஒரு டைம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. மெயின்டைன் வந்து 2 days ஒன்ஸ் வந்து நான் இது ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். கெமிக்கல் ரிலேட்டடாக எதுவுமே நான் அப்ளை பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்ட்ரைட்டனிங், ஹீட்ரு போடுறது, அது மாதிரி நேச்சுரலாக வெந்தயம் ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி பேக் போடுவேன். மற்றபடி ரொம்ப இதுக்காக ரொம்ப செலவுலாம் பண்ணதில்லை, டைமும் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இது என்னோட மம்மி கிஃப்ட்டுன்னு சொல்லலாம்.
இப்போ வந்து அந்த டேட்டு போட்டிருக்காங்க இல்லையா அந்த லேடி, அவங்க வந்து அழகாக இருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே நான் பப்ளிக் டாய்லெட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் இது மாதிரி தேட்டர் போனால் கூட நான் வந்து டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி பண்ணாதீங்க? இது வந்து உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி, உங்களோட ரைட்ஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போது ஒரு ரெஸ்ட் ரூமில் நான் நின்றுட்டு இருக்கேன், என்னை வந்து ரொம்ப ஊடுருவுற மாதிரி ஒரு பார்வையோடு பார்த்துட்டு இருக்காங்க, சுற்றி ஒரு 4 பெண்கள்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு தூய்மை பணியாளர் அக்கா இருக்காங்க, அவங்க என்னை பையன் நினச்சிடுறாங்க, என்னை சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய் விடுறாங்க. அந்த போஸ்ட் ட்ராமாவை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ரைட்ஸை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சமூகவியல் மாற்றம் தானே பதிலாக இருக்க முடியும். நான் என் ஸ்பேஸை ரெக்ளைம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறது கரெக்டு தான். பட் என் ஸ்பேஸை எனக்கு கொடுக்கறதுக்கு இந்த சமூகம் இன்க்ளூசிவாக மாற தானே செய்யணும். அது நம்ம மாற்றணும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு ஆள் நினைச்சீங்கன்னா முடியாது. இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், அதே வாஷ்ரூமில் நீங்கள் இருக்கீங்க, அந்த அக்காவும் இருக்காங்க, நம்ம தோழரும் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவங்கள அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். இந்த ஆலேஷிப்பை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நானே போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு இன்டர்செக்ஷனல் பாலிட்டிக்ஸாக ஒருத்தவங்க ஒரு விதத்தில் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல அவங்களே ஒடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த இன்டர்செக்ஷனல் பாலிட்டிக்ஸை இருக்கிற சக நண்பர்கள் தோழர்கள் அதே வாஷ்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கா அவங்கள விடுங்க நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா போதும். இந்த ஆலேஷிப் ரொம்ப முக்கியம். ஆலேஷிப்னா தோழமைத்துவம், தோழமை வாதம். கண்டிப்பாக அது பண்ணிட்டாலே போதும். ஒரு முடியினால் எவ்வளவு கொச்சைப்படுத்தப்படுறோம், எவ்வளவு நிராகரிக்கப்படுறோம், எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுறோம். அது அவங்க தேர் விக்டம். அவங்க விக்டம் கார்டு தூக்குறதுக்கே விருப்பப்படாத போல்டான ஆட்கள். இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்க எல்லாருமே சம்வேர் நம்ம வந்து ஷார்ட் ஹேர் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து இந்த மேல் அட்டென்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராது, இல்லை ஒரு நார்மலாக ஒரு பொண்ணுனா லாங் ஹேர் வச்சுட்டு அந்த எல்லா டிஸ்கிரிப்ஷன் இருக்க பொண்ணுக்கு ஃபேஸ் பண்ணுறது இவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை எந்த ஒரு அப்யூஸுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் இவங்க இதை வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த தாட்ஸ். பட் இங்கே வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சுட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேற ஒரு விதமான அபியூஸ்லாம் சொல்லும்போது பொண்ணா பிறந்தாலே அபியூஸ் தான் வரும் போல இருக்கு. இல்லைங்க, இங்க ஆண்களால திருநங்கைகளுக்கும் அபியூஸ் நடக்குது, பெண்களுக்கும் அபியூஸ் நடக்குது, ஆண்களுக்கும் அபியூஸ் நடக்குது, எல்லா ஜெண்டருக்கும் அபியூஸ் நடக்குது. அப்போ நம்ம ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போதே செக்ஷுவாலிட்டி அண்ட் ஜெண்டர் பற்றி, ஹியூமன் பற்றி, அவங்களோட செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி நம்ம வந்து அடிப்படையாக வளர்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து பெண்களுக்குன்னு இல்லை மற்ற பாலின மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நாடு தான். நான் ஒரு செட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடிச்சிட்டே போனார், ஓ நீ பொண்ணா பையன் நினச்சிட்டேன் அப்படின்ட்டு. பையனாக இருந்தாலும் அவர் பண்ணணும்னு நினச்சா பண்ண தான் போகிறாரு. ஸோ இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி மனிதராக இருக்கிற எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அதில் அவங்க தவறுனா கூட அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ கீப் ஆன் செக்ஸ் எஜுகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு தெரியாத நிறையா விஷயம் இருக்கும், அது என் நண்பர் சொல்லி கொடுக்க தான் அந்த கன்சர்ன் பேஸ்டு விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம.